எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மதர்ஸ் டே கொண்டாடுறோம், சந்தோஷம்தான். ஆனால் எல்லா மதர்ஸும் ஒவ்வொரு மதரை கூட்டிட்டு வாங்க முதல்ல. அல்லேலூயா. மதர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுங்க. யார் யார் புதுசாக மதர்ஸ் கூட்டிகிட்டு வரீங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுங்க. சரியா? எப்படியாவது ஒரு மதரை என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு வாங்க. ஜஸ்ட் சொல்லுங்கள், நல்ல சாப்பாடு போடுறோம், நல்ல கேம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது கூட்டிகிட்டு வாங்க. சரியா? சும்மா வராதிங்க. நீங்கள் வந்து என்ஜாய், நம்ம வந்து என்ஜாய் பண்ணி நம்ம 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 தின்னிட்டு போகிறது என்ன அர்த்தம் இருக்கு இல்லையா? அதுக்காக நாம் அழைக்கப்படவில்லை, அதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. ஆகவே மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம், நல்ல காரியம்தான். ஆனால் எல்லாரும் தயவு செய்து ஒவ்வொரு மதரையோ அல்லது ஒரு சிஸ்டரையோ கூட என்ன செய்யுங்க, கூட்டிக்குவாங்க. கண்களை மூடி செவிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் நன்றியோடு ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களுடைய கிருபை உள்ள கருத்துக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து ஜீவன் சுகன் பலன் ஆரோக்கியம் தந்து ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாள் வேளையில அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்து சபையாய் நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்களே. அந்த நல்ல வாக்கியத்துக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. கொண்டு வந்த எங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க. ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்து அனுப்புவோம். இன்னும் எங்களோடு ஆராதிக்க தடைபட்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் நினைக்கிறோம். கர்த்ததாமே உணர்வுள்ள இதயங்களை கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படிக்காய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, பேச போகிற வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் 30, 60, 100 பலன் செய்யட்டும். அடியாளி சிந்தைக்கு பின்பதாக மறைத்துக் கொள்ளும் ஆவியானவர் நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் யாருக்கெல்லாம் தமிழ் வாசிக்க தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தமிழ் ரீட் பண்ண தெரியும்? யாருக்கெல்லாம் தமிழ் ரீட் பண்ண தெரியும்? நீங்கெல்லாம் தமிழ் ரீட் பண்ண தெரியும் தானே? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்க போறோம். ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்க போறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு அதிகாரத்தை வாசிக்க போறோம். எத்தனை பேர் கை தூக்குனீங்க? ஒரு விஷயத்துல கை தூக்குங்க ப்ளீஸ். 1 2 3 4 5 6 7 ஓகே, 8 பேர் கிட்ட இருக்கிறோம். ஆக்சுவலி இதில் 18 வசனம் இருக்கு. சரியா? ஆளுக்கு 3 வசனமா, 3 வசனம் வாசிக்கலாம். சரியா? சத்தம் வாசிக்கிறீங்களா? சிக்கி நெவர் மைண்ட்லாம் ட்ரைலாம். ஓகே, ட்ரெஸ்ஸக்காக சேர்த்துப்போம், நான் ஹெல்ப் பண்ணேன் உங்களுக்கு. சரியா? ஓகே, கேள்வி கேட்க ஓகே, சரி. யார் ஸ்டார்ட் பண்ணலாம்? ரைட்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே, அதை பார்த்தே வாசித்தலாம். அங்கே பார்த்தே வசனம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 18 உள்ள வசனங்களை சபையாக நாம் சேர்த்து வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுமா? ஞானம் தன் வீட்டை கட்டி, சத்தமா, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரத்திந்து தன் கொடுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடை காரிகளை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு. வெரி குட். நெக்ஸ்ட் யார்? விஜய் வாசிக்கையா. புத்தியினனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவான். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நாங்கள் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். பேரமையை விட்டு விலகுங்கள், பேரமையை நடுவுங்கள் என்று விரும்புகிறது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைகிறான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேடுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அடுத்தது யாரு? கொடுங்க. பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய். நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்கிறேன். ஓகே. மதியற்ற இஸ்ரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நீர் முடமாய்
இருக்கிறார். ம். வாசற்படியிலும் ம். பட்டணத்தின் மேடைகளிலும் ம். ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி ம். நேரே போகும் வழி போக்கரை பார்த்து நெக்ஸ்ட் எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும் மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். ஞானத்தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களில் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த 5 களை அடித்து தீராச்சரத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவான். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதனையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது நடக்கிறது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலட்சியடைகிறான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்துகின்றான். பரியாசக்காரை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். போதகம் பண்ணும் அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணும் அவனுக்கு அறியல் விருத்தி அடைவான். அதிகாரத்தை குறித்து தியானிக்கும்படியாய் நமக்கு உதவி செய்ய போகிறாங்க. இந்த நீதிமொழிகளின் 9ஆம் அதிகாரத்தை 3 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கிடணும். ஒன்று ஞானம், 2வது மூடத்தனம், அடுத்தது இந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா நம்ம ஒரு கண்ணோட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பா உள்ள போகலாம். முதலாவது பாருங்க, முதல்ல என்ன பண்றது, 1லிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஞானத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கு. அது ஒரு லேடிக்கு ஒப்பிட்டு, அதாவது இந்த அலகோரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 1லிருந்து 6 வரைக்கும் ஒரு ஞானத்தை பற்றி பேசிட்டே வரார். அடுத்தது அந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்படணும்னு சொல்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றார். அதுக்கப்புறம் அந்த ஞானம் இல்லாத ஒரு முட்டாள்தனமா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத என்ன செய்கிறார், அழகாக சொல்லுகிறார். பாருங்க, ஞானம் தன் வீட்டை கட்டும். அதுக்கு 7 தூண்கள் வச்சு வீடு கட்டும். எத்தனை தூண்கள் வச்சு வீடு கட்டும்? 7 தூண்கள் வச்சு ஞானம் தன் வீட்டை கட்டும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஞானம் அதை நிறைய காரியங்கள் சொல்றாரு. என்னெல்லாம் நமக்கு கொடுக்கும், நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கும்னு சொல்றாரு. அப்புறம் இந்த ஞானம் பாருங்க, பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சியம் அடைகிறான். துன்மார்க்கரை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்திலே தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய பாட்டு ஒரு வசனம் எப்போதும் கற்றாலும் ஒன்று அறியாத மூடர்களா அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு 1000 வாட்டி நீ தேங்கிவிடுது, 1000 வாட்டி நீங்க வசனத்தை பத்தி சொல்லி கொடுத்தாலும் அதை அறிகிற ஒரு அறிவு அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அந்த ஞானம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு குறுக்குத்தனமா ஒரு கேள்வி கேட்டுட்டு, குறுக்குத்தனமா ஒரு கொஸ்டின் பண்ணிக்கிட்டு, அது எப்படி இதை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு போய் நீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, தமிழ்ல சொன்னா மரம் மண்டை என்னதான் சொன்னாலும் என்ன செய்யாது, ஏறாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. என்னத்தை நீங்க சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு குறுக்கு கொஸ்டின் கேட்டுட்டு அதை ஒரு இடக்கா பேசிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். நம்ம எனர்ஜி நம்ம என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்தாலும் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இந்த வசனத்தை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, அதனால என்ன பலன், நாட்கள் பெருகும், ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். ஞானியானா நமக்குன்னு நம்ம என்ன செய்வோம், ஞானம் அடைவோம், நம்ம ஆசீர்வாதங்களை அனுபவிப்படுத்ததாக. அந்த ஞானம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், மதிகேடா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா, மதியற்ற ஸ்திரீ வாயாடியா இருப்பா, ஒன்றும் அவளுக்கு தெரியாது. அப்புறம் என்ன செய்வா, அவன் கூட இருக்கவங்களே சேர்த்து நரக பாதாளத்துக்கு அவ என்ன செய்வா, கொண்டு போவா. இங்க சாலமன்
ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு ஞானத்தையும் மூடத்தனத்தையும் அவர் அழகாக சொல்லிட்டே வராரு. இது ஒன்றும் நமக்கு பெரிய புதுசு கிடையாது. இப்போ உள்ள காலங்களுக்கு கம்ப்யூட்டரிஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ரோபாட்டுமே இப்போ உள்ளவங்கெல்லாம் எப்படி தான் கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. பொண்ணோட பொம்பளைங்களுக்கு ஒரு ஷேப்பில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. அது எந்த இடத்துல அது வேலை செய்கிற ரோபாட்டாக இருந்தாலும் பொண்ணுக்கு தான் என்ன செய்யலாம் இப்போ உள்ள இந்த ஜெனரேஷன்லேயும் உருவாக்கி வைக்கிறோம். அந்த காலத்தில் சாலமன் ஞானி நீ இந்த ஞானத்தையும் மதியீடையும் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு பேசுனது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லையா. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த ஞானம் என்னெல்லாம் சொல்லி நம்மளை அழைக்குது பாருங்க. வீடு கட்டி 7 தூணுள்ள வீடு கட்டி நம்மளை அழைக்குது. உணவு தருது, திராட்சரசம் தருது, சத்திய வாழ்வை தருது, கர்த்தருக்கு பயப்படுகிற சொல்லுகிறது, வளர்ச்சி மகிழ்ச்சி, இதெல்லாம் ஞானம் அழைச்சி நமக்கு என்ன செய்யுது, கொடுக்குது. அடுத்ததாக மதிகேடு என்ன தருது பாருங்க. உரத்த குரல்ல கூப்பிடுது. வீடு கட்டி தரல, ஒன்றும் கட்டி தரல, சும்மா என்ன செய்யுது, வாய்ச்சவடால் மாதிரி உரத்த குரல்ல கூப்பிடுது. திருடிய தண்ணீர் இனிக்கும் என சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. பொய்யான சுக வாழ்வு தருது. அதுல நன்மையே கிடையாது, ஆனா அதுல நல்ல சுகம் இருக்கு. நமக்கு என்ன செய்து சொல்லுது, பொய் சொல்லி நம்மளை அழைக்கிறது. அடுத்து அறியாமையில் வாழ செய்கிறது. எதையுமே நம்ம கற்று தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஞானத்துக்குள்ள நம்மளை என்ன செய்யாது, இது கொண்டு போகாது. மதியற்ற ஒரு மதிகேடு அதை என்ன செய்யாது, கொண்டு போகாது. அதை நமக்கு போதிக்கவும் செய்யாது. அதனுடைய முடிவு நமக்கு என்னது, மரணம், அழிவு தருது. இது நம்ம சிம்பிளா அப்படி அந்த ஒவ்வொரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது பிரிச்சு அப்படி வேற்றுப்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போய் அந்த அதிகாரத்தை தியானித்தோம்னா ஞானத்துக்கும் மதிகேடுக்கும் என்ன வித்தியாசம், ஞானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுது, மதிகேடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுது என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு உலக பிரகாரமான ஞானத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு எல்லாமே எதன் அடிப்படையில, வேதத்தின் அடிப்படையில ஞானம்னா என்ன, மதிகேடுனா என்ன, எப்படி அது நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் போது எப்படி அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி தான் நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த ஞானமும் மதிகேடும் மனுஷனுடைய சிந்தைகளிலே, எண்ணங்களிலே அது செயல்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சுமந்து கொண்டு போக முடியாத ஒரு பாரம் சொன்னா என்னதுதான், சிந்தை இல்லையா. இந்த சிந்தையில நமக்கு ஒரு ஞானம், அதாவது வேணும் சொல்றது, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்படி நம்ம மனமாகி எண்ணம் புதிதாயிற்றுன்னு சொல்லிட்டாலே நமக்குள்ள ஒரு பெரிய என்னது வந்துடும், மறுரூபமாக்குதல், ஒரு பெரிய விடுதலை நமக்கு என்ன செய்துவிடும், கிடைத்துவிடும். அது முடியாதபடிக்கு இந்த மதிகேடானது அது என்ன செய்கிறது, தடுக்கிறது. ஆகவே இன்றைய நாளிலே இந்த ஞானம் நம்முடைய சிந்தையில எப்படி செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. மதிகேடு நமக்கு தெரிஞ்சேதான், அதை கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு நம்ம புறம் அதிகமா ஞானத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், தானிக்க போகிறோம். இந்த படத்துல பாருங்க, ஒவ்வொரு உணர்வுகள் எனக்கே பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கிறான். இது ஷையா சிரிக்குது, இது ஃபோன் கால்ல சிரிக்குது, ஆச்சரியப்பட்டு சிரிக்குது, இதான் ஏதோ சத்தம் போட்டு பேசி உங்களுக்கு மண்டையே வெட்டிக்குது. அப்போ இன்னைக்கு இந்த மதிகேடு ஞானம் எல்லாமே மனிதர்களுடைய எதிரே செயல்பட்டு அவர்களை ஆட்கொள்ளுது, எண்ணங்களிலே, சிந்தைகளிலே அது செயல்பட்டு அவர்களை ஆட்கொள்ளுகிறதாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உணர்வுகள், ஜாய், சந்தோஷம், ஷேர், ஹாப்பினஸ், இரிட்டேஷன், நிறைய உணர்வுகளை இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், அது ஒரு வலையை போல மனிதனுடைய சிந்தைகளை என்ன செய்கிறது, அது அப்படி சுத்தி சுருட்டி ஆட்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அடுத்த நான் பார்க்கிறோம், வேதத்தின் அடிப்படையிலே ஞானம் என்றால் என்ன, மதிகேடு என்றால் என்ன, அதுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் பாருங்க. ஞானம்னா என்ன, எல்லாவற்றையும் நன்கு அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு உகந்தது எது என்று ஆராய்ந்து அதில் நடப்பது, அதை செய்வது, அதுதான் என்னது ஞானம். அப்ப நமக்கு ஒரு காரியம், ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் அல்லது ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது மனுஷனிடத்துல போய் ஆலோசனை கேட்காதபடிக்கு வேதத்தின் அடிப்படையில் அதுக்கு என்ன சொல்யூஷன், வேதத்தின் அடிப்படையில ஆண்டவர் என்னது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த வேதத்தின் அடிப்படையில் அந்த ஞானத்தை நாம் எடுக்கும் போது அதுதான் என்னது உண்மையான ஞானம். பாருங்க, இன்னொரு வாட்டி அந்த டெஃபினிஷனை வாசிக்கிறேன், கவனமா பாருங்க. எல்லாவற்றையும் நன்கு அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு உகந்தது எது என்று ஆராய்ந்து அதில் நடப்பது, அதை செய்வது. இப்ப நமக்கு வந்து நிறைய ஞானம் இருக்கு. போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ஏஐ நாலேஜ் எல்லாம் நமக்கு என்ன செய்தாங்க, அறிவு ஞானம் நமக்கு வரதான் செய்யுது. அதுல ஆண்டவருக்கு எது புரியும், வேதம் நமக்கு எடை சொல்லுகிறது என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு அதை வாழ்க்கையிலே நடத்துவது,
ஞானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் மதியேடுனா என்ன? எல்லாவற்றையும் நன்கு அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு உகந்தது அல்லாதது, இந்த வேர்டு பாருங்க, ஆண்டவருக்கு உகந்தது அல்லாதது எது என்று ஆராய்ந்து அதில் நடப்பது. அப்போ வேறு தெரியலன்னு சொல்லி சொன்னா எது ஆண்டவருக்கு உகந்தது அல்லாதது முதலாவது என்ன செய்ய தெரியாது. ரெண்டாவது எதை பார்த்தாலும் இந்த வேதத்தோடு ஒப்பிட மாட்டாங்க, உலக ஞானத்தோடு ஒப்பிட்டு ஆண்டவருக்கு எது பிரியமில்லையோ அதை வேதம் சொல்கிறது பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து அதன் வழியில நீங்க என்ன செய்யுங்க, நடங்க. அப்போ உலகத்துல நிறைய பாதைகள் நிறைய ஞானங்கள் நமக்கு வரதான் செய்யும். எல்லாத்தையும் இந்த வேதத்தின் அடிப்படையில ஆண்டவருக்கு பிரியமானது எது என்று தெரிந்து கொண்டு அவருக்கு பிடித்ததை செய்யறது, அதன் வழியில நடப்பதுதான் என்னது ஞானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஹல்லேலூயா. ஞானம் எப்படி கிடைக்கிறது? கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால வருது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கு வேதத்தின் அடிப்படையில் என்ன டெஃபினிஷன்? ஐயோ ஆண்டவர் அடிச்சிருவாரு, குத்துருவாரு, கொண்டுருவாரு, நம்ம தூக்கி அக்கனியில போட்டுருவாரு அப்படிங்கிற பயம் கிடையாது. நல்ல அப்பாவை என்ன செய்துக்கிறது தெரிஞ்சுக்கிறது. வர வசனம் சொல்லுது பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? இப்ப நம்ம வீட்டுல இருக்காங்க, நான் இருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, என்னோட பிள்ளைகள் இருக்காங்க. என் ஹஸ்பண்டை பற்றி நான் நல்லா என்ன செய்து கொள்ளுது, தெரிந்து கொள்ளுது. அவங்களுடைய நன்மை என்ன, தீமை என்ன, அவங்களுடைய விருப்பம் என்ன, வெறுப்பு என்ன, எப்படின்னு சொல்லி அதோட என்னுடைய பிள்ளைகள் அப்பா அம்மாவை பற்றி நன்றாக என்ன செய்கிறது தெரியும். அதுல நமக்கு எப்படிப்பட்ட பயம் இருக்கும்? ஒரு ஒழுக்கத்தோடு கூட ஒரு அன்போடு கலந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இப்போ நான் தப்பு பண்ணிட்டா கூட என்னோட ஹஸ்பண்டுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா கூட எனக்கு ஒரு தைரியம் உண்டு. நான் சொன்னேன் என் ஹஸ்பண்டு கேட்டுக்கிடுவார், என் ஹஸ்பண்டோட நான் மன்னிப்பு கேட்டுட்டா எனக்கு என்ன செய்வார், மன்னிச்சுடுவார். என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனால் அம்மா அப்பா என்ன செய்வாங்க, அதை எனக்கு மன்னிப்பாங்க. அம்மா அப்பா எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட என்னை என்ன செஞ்சுடுவாங்க, பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும். இப்படிப்பட்டதான ஒரு பயப்படுதல் தான் ஆண்டவருக்கும் நமக்கும் வருகிற ஒரு பயப்படுதல். இந்த அறிவு அவரோடு கூட ஒரு உறவை நமக்கு என்ன செய்யுது, அது கட்டி எழுப்பி ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு பயபக்திக்குரிய ஒரு என்ன சொல்றது, அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அந்த பயத்தோடு அடிச்சிருவாரு, கொண்டுருவாரு, குத்திடுவார் அந்த பயம் கிடையாது. இப்ப நம்ம உறவுகளுக்கு உலக பிரகாரமா நம்ம குடும்பத்துல இருக்க உறவுகளை போல ஆண்டவரோடு உள்ள ஒரு உறவுல வருகிற ஒரு பயம். ஹல்லேலூயா. அது ஒரு பரிசுத்த பயம், ஒரு அன்பான பயம், ஒரு நன்மையை கொண்டு வருகிற பயம், ஒரு பாதுகாப்பின் பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க இன்னொரு பயத்தை குறித்து, அது நம்ம எங்க வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 9:10 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே. இதை நம்ம யாக்கோபு 3:15 வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானது ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர்கிட்ட போய் நீங்க ஞானம் கேட்டீங்கன்னா தப்பு தப்பா சொல்லி கொடுப்பாங்க, ஐடியா கேட்டீங்கன்னா தப்பு தப்பா, வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை நெகட்டிவாவே வரும். ஹல்லேலூயா. சிலர்கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா 5 நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணி விட்டுருவாங்க, சுத்தமா டான் கோட் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்தது. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை பாருங்க, நான் ஒரு கடகடா வாசித்து விட்டுறேன். இந்த என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாருங்க, உங்களில் ஞானியும் விவேகியுமாய், அந்த வசனம் யாக்கோபு 3:13 நான் வாசிக்கிறேன். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிப்பான். சிலர்கிட்ட போய் ஒரு பாரத்தை என்ன செய்துவிட முடியாது, பகிர்ந்துவிடவே முடியாது, கட்டிச்சு கொதிரிடுவாங்க. நம்மளே பாரத்தோடு போய் சிஸ்டர் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னா, ஓ அப்படியா சொல்லி நம்மளே என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டத்துக்குள்ள. அந்த சாந்தமான ஒரு பதில், அடக்கமான ஒரு பதில் அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யாது, வராது. பாருங்க, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். வைராக்கியம் விரோதம். ஓகே, நீ எனக்கு இப்படி செய்திட்டியா, இருமோ எனக்கு சான்ஸ் கிடைக்கட்டும், உனக்கு என்ன பண்றேன் பாரு, புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இப்படிப்பட்ட ஞானம், அது அவங்க நினைக்கிறாங்க நல்ல கிளவர், ஓகே நீ பண்ணல வச்சல உனக்கு ஆப்பு, அது நினைக்கிறாங்க ஞானம். ஆனா அடுத்த வருஷம் சொல்லுது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாய் இராமல்
சென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நன்றாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் எப்படிப்பட்ட பயம், அது எப்படிப்பட்ட உறவோடு நாம் அனுபவிக்கிற ஒரு பயம் ஞானம் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 53:1 தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. அப்போ இந்த மதிகேடு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவன் என்ன சொல்லுவான்? தெய்வ பயம். ரெண்டாவது அவன் என்ன சொல்லுவான்? தேவனே கிடையாது. எங்கடா கடவுள்? தொழில் தாண்டா கடவுள், நான் பண்றதாண்டா, நான் செய்யறதாண்டா சட்டம். அப்ப மதிகேடன் தெய்வமே இல்லாதவனுக்கு எங்கிருந்து தெய்வ பயம் வரும்? தெய்வ பயம் இருந்தாதான் என்ன கிடைக்கும்? ஞானத்தின் ஆரம்பம், அந்த பரிசுத்தரின் அறிவை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடு 7 தூண்களை கட்டி சித்திரம் தீர்த்து வைத்து அந்த வீட்டுல அந்த ஞானம் நம்மளோடு கூட போஜனம் புசிக்கவும் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறதற்கும் நம்மை அழைக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரமா பாலை இறங்கும்போது டென்ட் போடுவாங்க. அந்த டென்ட் எப்படி போடுவாங்கன்னா, அங்க பாருங்க, 1 2 3, அங்கேயும் 1 2 3, நடுவுல ஒரு தூண். அப்ப 7 தூண். புரியுதுங்களா? அப்படிதான் அவங்க என்ன செய்வாங்களோ கூடாரம் போடுவாங்க. அந்த படம் நான் தேடி பார்த்தேன், எனக்கு சரியா கிடைக்கல. இப்படிதான் கிடைச்சிச்சு. ஒரு சைடு உள்ள 3 தான் எனக்கு தெரியுற மாதிரி கிடைச்சிச்சு. அந்த காலத்துல அந்த தூண் எப்படி போடுவாங்க, எப்படி கூடாரம் எப்படி போடுவாங்க? 3 தூணு நடுவுல ஒரு தூண். ஹல்லேலூயா. இப்ப 7 தூண்கள் போட்டு அது கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்துல நமக்கு என்ன செய்யுது? போஜனம், திராட்சரசம் எல்லாவற்றையும் வைத்து விட்டு நம்ம என்ன செய்யறது? அழைக்கிறது. ஹல்லேலூயா. ஞானம் என்று சொல்லும் போது அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவர் ஞான கண்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞான கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு என்னத்தை கொடுத்தார்? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தார். அப்பமும் திராட்சரசமும் எது சொல்லப்படுகிறது? அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய பந்திலே என்னோடு கூட பங்கு கொள்ளாதவனுக்கு எங்கேயும் பலன் கிடையாது. நித்திய ராஜ்யத்திலே பரலோகத்திலே அவனுக்கு என்ன செய்யாது? பங்கு கிடையாது. அப்ப ஆண்டவராகிய தேவன் 7 விதமான தூண்கள் உள்ள ஒரு கூடாரத்தை நமக்காக அமைத்து அதில் தன்னுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தமாகிய திராட்சரசத்தையும் அப்பமும் ரசமாக வைத்து இந்த காலை வேளையில நம்மை அழைக்கிறார். ஞானவானாகிய இடத்துல வந்து நான் உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஞானத்தை நீ என்ன செய்து கை கொண்டு அதன்படி நீ நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும்போது பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த 7 தூண்கள் என்ன என்று சொல்லி அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். இதே இது நம்ம யாக்கோபுல வாசிக்கும் போது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய பாட்டிலே அந்த 7 விதமான வரங்களை கொடுத்து புதிய பாட்டில் அந்த 7 விதமான பண்புகளோடு குணநலங்களோடு ஆவியானவர் நமக்கு அந்த 7 தூண்களை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு சத்தியம் பாருங்க. அடுத்தது நான் பார்ப்பது 7 தூண்கள் என்ன, ஒன்று வசனத்திலிருந்து 1 2 3 வரிசைப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்க, ஏசாயா புஸ்தகத்தில் என்ன சொல்லுது? முதலாவது ஞானம். ஞானமாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் உணர்வுள்ள ஆவி நமக்குள்ளே தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க உணர்வே இருக்காது. பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் பார்த்துருக்கேன். நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று கிருபை வரங்களை பெற்றிருக்கிற நம்ம அந்த அனுபவம் இல்லாதவங்களோடு நீங்க பேசி பார்த்தீங்க, பழகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் அவங்களால உணர்ந்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது? உணர்ந்து கொள்ள முடியாது. அப்போ கண்மலையாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் போது ஆவியானவர் எதை நமக்கு கொடுக்கிறார்? உணர்வுள்ள ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அந்த உணர்வை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு வல்லமையை தருகிறார். அந்த வல்லமை உபயோகிப்பதற்கு தேவையான அறிவை கொடுக்கிறார், ஆலோசனையை தருகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருந்து இந்த 7 காரியங்களை அவர் செயல்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த 7 விதமான வரங்களும் கிருபைகளும்
பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கும் போது இந்த பண்புகளை நாம் கடைபிடிப்பது நமக்கு ஈஸியானது. ஹல்லேலூயா. யாக்கோபு 3:17 பாருங்க, சுத்தம் உள்ளதாயும். அப்ப இந்த 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 அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது முதலாவது நமக்குள்ள வருகிறது என்னது? சுத்தம், பரிசுத்தம். ஹல்லேலூயா. குணங்கள்ல மாத்திரம் இல்ல, வீட்லயுமே பாருங்க சுத்தமா இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த வீடு ஒரு பிளசண்டா இருக்கும். ஹல்லேலூயா. அடுக்கலையா இருக்கட்டும், ஹாலா இருக்கட்டும், எங்க எப்பவும் ஒரு சுத்த விரும்பியா இருப்பாங்க. ஹல்லேலூயா. முடியாட்டா கூட இழுத்து போட்டு எல்லாத்தையும் என்ன செய்து வச்சிருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணி சுத்தம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு டாய்லெட் எல்லாம் கிடையாது. அப்போ அவர் சொன்னாரு, பெரிய மணல் தான் இல்லையா, மணல் குண்டு குழிகளா இருக்கும். அப்போ அவர் சொன்னாரு, நீ போகும்போது ஒரு கோலை கையில வச்சுக்க, மண்ணை நோண்டி நீ கக்கா போயிட்டு என்ன செய்யணும், இந்த கோலை வச்சு மண்ணை என்ன செய்யணும், மூடணும். ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு எதை சொல்லி கொடுத்தார்? உடல் ரீதியான உலக பிரகாரமான சுத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆத்மீக சுத்தம் மாத்திரமல்ல, இந்த பரிசுத்தாவியானவருடைய இந்த கிருபை வரங்கள் நமக்குள்ளே ஆளுகை செய்யும் போது என்னதும் நமக்கு வருகிறது, உலக பிரகாரமான குணாதிசயத்திலையும் சுத்தமும் பரிசுத்தம் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்படி ஒரு சுத்தம் பரிசுத்தம் வந்துட்டுன்னா ஒரு சமாதானம் வந்துவிடும். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது கச்ச 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 கச்சன்னு வீடு கடந்துட்டீங்க, கோவம் வருமா வராதா? வருமா வராதா? எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஸ்பெஷலா லேடிஸ் தான் சிரிக்கிறாங்க. அப்படிதாங்க. அப்போ சுத்தம் பரிசுத்தம் என்பது நமக்குள்ள வந்துட்டுன்னா அந்த ஆத்மாவில ஒரு சமாதானம் என்ன செய்துவிடும், வந்துவிடும். வீடு நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் சுத்தமா இருக்கும் என்று சொன்னால் நமக்கு ஒரு என்னது வந்துவிடும், சமாதானம் வந்துடும். தன்னாலே அதை என்ன செய்கிறோம், வந்துடும். அடுத்தது பாருங்க, இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுதான். அதை வைத்துதான் 7 தூண்கள் சரியா இருந்தாலும் கூடாரம் சரியா என்ன செய்ய முடியும், போட முடியும். சரீரமாகிய கூடாரம், ஆவிக்குரிய கூடாரம் எப்படி இருக்கும், சரியாக இருக்கும். பாருங்க, சமாதானம் இருந்தாலே சாந்தம் தன்னால என்ன செய்கிறோம், வந்துடும். மனசுக்கு சமாதானம் வந்துட்டா கோபம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, வேண்டாத பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள என்ன செய்யாது, வராது. தன்னாலே சாந்தம் என்ன செய்கிறோம். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் சும்மா இருந்து விட மாட்டாங்க. ஒரு ரூமுக்குள்ள அவங்கள விட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க இருங்கன்னு சொல்லுங்க, ரூமுக்குள்ள அவங்க தனியாக 5 நிமிஷம் அவங்களால இருக்க முடியாது. ஆனா இந்த ஞானமாகிய கண்மலையாகிய கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் இந்த வரங்கள் எல்லாம் நமக்குள்ள கொஞ்சம் கிரியை செய்ய ஆரம்பிச்சுன்னா எந்த காட்டுக்குள்ள எந்த இடத்துல நீங்க தனியா கொண்டு எத்தனை மணி நேரம் விட்டாலும் அவங்களால இருக்க முடியும். ஹல்லேலூயா. என்னச்சுன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எங்க இருக்கு, ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இருக்க முடியும். சிலருக்குலாம் இருக்க முடியாது. ஒன்னும் இல்லை, அந்த போன்ல யூடியூப்ல என்னத்தையாவது போட்டு பார்த்துட்டாலும் அந்த மண்டை என்ன செய்துட்டு இருக்கணும், நோண்டிட்டு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்ம ஆண்டவருடைய அனுபவத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாம் அந்த சிந்தைகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த சாந்த நமக்குள்ள என்ன செய்கிறோம், ஒருத்தன் வந்து நம்ம கூட நாய் மாதிரி கத்துனா கூட நம்ம கிட்ட இருந்து என்ன செய்யும், சாந்த. வேணும் சொல்வது, கிறிஸ்துவை குறித்து ஒருவன் உங்களிடத்துல கேட்டா அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவியோடு கூட அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், பதில் சொல்லணும். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, நாட் ஒன்லி இன் கிரைஸ்ட். உலக பிரகாரமா நம்மகிட்ட சண்டைக்கு வந்தா கூட அவங்கள்ட்ட சாந்தமும் அமைதலோடும் நம்ம என்ன செய்யணும். அதுதான் ஒரு கிறிஸ்டியானிட்டியோட ஒரு மெச்சூரிட்டி. அது நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம பெரிய இதுன்னு சொல்றதுல ஒரு இது. எல்லாரும் தவறுகிறோம், தவறுல நான் சொல்றேன். எப்போதும் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ சமாதானம் வரும், சாந்தம் வரும். சாந்தம் வந்ததுக்கு அப்புறம் என்ன வரும், இணக்கம் வரும். இணக்கம் எப்படி வரும், கூட இருக்க மனிதர்களோடு இணக்கம் வரும், தெய்வத்தோடு கூட நமக்கு ஒரு நல்ல இணக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷங்களுக்கு நம்ம சண்டை போட்டுட்டே இருக்க மாட்டோம். கணவன் மனைவி கச்ச கச்ச கச்சன்னு சண்டை போட மாட்டோம். பிள்ளைங்க கூட சண்டை போட மாட்டோம். அக்கா தங்கச்சி கூட சண்டை போட மாட்டோம். நமக்கு என்னது இருக்கும், அவர்களோடு ஒரு இணக்கம் இருக்கு. அது மட்டுமல்ல, ஆவியானவரோடு கூட, ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல இணக்கம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம். அடுத்தது பாருங்க, அப்படி இணக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது இரக்கத்தாலும் நற்கனிகளாலும், ஆவிக்குரிய கனிகளால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்பணம், சாந்தம், நிச்சயடக்கம், இப்படிப்பட்ட 7 விதமான கனிகளோடு கூட நாம் நிறைந்து இந்த உலகத்திலே ஒரு சமாதானமான, ஒரு சந்தோஷமான, ஒரு சாந்தமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மளால முடியும். ஒப்புக்கொள்றீங்களா? முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளால வாழ முடியும் பிரியமானவர்களே. இது பாருங்க, பட்சபாதம் இல்லாததா இருக்கும். இப்ப இந்த குணங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருந்தோம்னு சொல்லி சொன்னா பட்ச
பட்சபாதம் நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஏற்றத்தாழ்வு இருக்காது. பார்ஷியாலிட்டிங்கிறது நமக்கு என்ன செய்யாது. கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள, விசுவாச குடும்பங்களுக்குள்ள, நம்ம சொந்த குடும்பங்களுக்குள்ள என்ன செய்யாது, அந்த குணநலங்கள் செயல்படாது. அடுத்து மாயமற்றவர்களாய் இருப்போம். உலகத்தை காணும்போது உலகத்துக்கு ஏற்றபடி, பரிசுத்தவான்களை காணும்போது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நாம் நடக்காமல் மாயமற்றவர்களாய் ஒரே குணமுள்ளவர்களாய் நாம் நடப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் இந்த 7 விதமான தூண்களில் எதிர நாம் குறைபட்டிருக்கிறோம் என்று சொல்லி நமக்கும் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு விஷயம் சொல்லுவோமா, ஆண்டவரே எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, என்னுடைய சுய சக்தியில, என்னுடைய சுய பக்தியில, என்னுடைய சுய பலத்துல நாங்கள் அப்படி ஒரு சித்திரம் தீர்த்த ஒரு வீட்டுக்குள்ள வந்து 7 தூண்களை பெற்று நாங்கள் வாழ முடியாது. ஆனா இயேசுவின் கிருபையினால, பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கத்தினால நாங்கள் வர முடியும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? உள்ளத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, எப்பவுமே நம்ம வேதத்தோடு இவைகளை என்ன செய்யறோம், அந்த கதாபாத்திரங்களோட ஒப்பிட்டு அவங்க எப்படி இந்த சூழ்நிலையை தாண்டி வந்தாங்க, நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படி அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்க, என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த ஞானத்தை ஆண்டவர் தரும்போது, ஞான கண்மலையாய கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து செயல்படும் போது சில காரியங்களை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று சொல்லி தருவார். அதை நாம் சில நேரங்களில் என்ன செய்து விடுவோம், அசட்டை பண்ணி விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், நான் இதை கேட்க மாட்டேன், நான் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம ஒரு அசட்டையை அதை தள்ளும்போது ஆண்டவருடைய கருத்திலிருந்து நமக்கு என்ன வருகிறது, பனிஷ்மெண்ட் வருகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்து திட்டம் தெளிவுமா சொல்லி, நான் உனக்கு முன்னால போவேன், என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும், உன்னை நடத்தி கொண்டு போவேன் சொன்ன பிறகும் அவங்களுக்குள்ள என்னது, ஒரே முரட்டாட்டம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தாங்க, அசட்டை பண்ணினார்கள். ஆனபடினால அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அதுக்கு பாருங்க 2 சாமுவேல் 12:9, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை, நல்ல பாருங்க, அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன, ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடித்து அவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்ப தாவீது அந்த பாவத்தை செய்ய போகும்போது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார், ஏய் செய்யாத, தப்பு, இப்படி நடக்காதன்னு சொல்லி. ஆனா தாவீது என்ன செய்தான், அசட்டை பண்ண. எப்படி அசட்டை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ராஜா, பெரிய படை, அவன் யுத்தத்துக்கு போகல, எத்தனையோ நாள் பைத்தியக்கார மாதிரி அவன் சவுலை பார்த்து சொன்னா, நான் என்ன செத்த நாயா நீ என்ன தேடிட்டு வர்றதுக்குன்னு கேட்ட தாவீது இன்னைக்கு சேவர்களோடு யுத்தத்துக்கு போகாதபடிக்கு அரண்மனையில உப்பரிக்கையின் மேல என்ன செய்து கொண்டிருக்கிறான், உலாவி கொண்டிருக்கிறான். அவன் ஜெபிக்க வேண்டிய நேரம் ஆண்டவர் அசட்டை பண்ணிட்டான். இந்த தப்பை செய்யறதுக்கு போகும்போது வார்த்தை திட்டம் தெளிவா சொல்கிறது, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன. அப்ப அந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. அதை செய்கிறதுக்கு முன்னதாக ஒரு உணர்வின் ஆவி, ஒரு விவேகத்தின் ஆவி அவனுக்குள்ள என்ன செய்திருக்கு, செயல்பட்டிருக்கு. ஆனா அவன் அதை என்ன செய்துட்டான், அசட்டை பண்ணிட்டான். ஹல்லேலூயா. அசட்டை பண்ணினதால தாவீதின் வாழ்க்கையில வந்த எல்லா சேதங்களையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்ப ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கும் போது சின்ன சின்ன காரியங்களை அவர் நமக்கு சில நேரங்களில், நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, அழைக்கப்பட்டவர். புதிய பாட்டில் நம்ம வரும்போது அழைக்கப்பட்டவர்களும் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். இது அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட அந்த ஸ்டோரி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். கிறிஸ்தவர்களாயிட்டு பாருங்க, ராஜா சொல்றான், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு கல்யாணம், இந்த வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வஸ்திரத்தை போட்டுட்டு நீங்க கல்யாணத்துக்கு என்ன செய்யுங்க, வாங்க. ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அதை என்ன செய்தாங்களா பாருங்க, அசட்டை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அது முடிவு என்ன, எல்லாத்தையும் பிடிச்சி புறம்பான இருள கொண்டு போய் என்ன செய்து போட்டான், தள்ளி போட்டான். ஹல்லேலூயா. அடுத்தாக நான் பார்க்கும்போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவதை அப்படி செய்வார். அந்த மேல நிறைய சொல்லிவிட்டு இவங்களுக்கெல்லாம் என்டர்டெயின்மென்ட் உள்ள கார் இருளே வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி நிறைய வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக்கொண்டே கடைசியில் சொல்கிறார். இவங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்குன்னு சொன்னா, கர்த்தத்துவத்தை அவங்க என்ன செய்யறாங்க,
அசட்டைப்பட ஆண்டவருடைய மகத்துவத்தை, ஆண்டவருடைய எனது பிரசன்னமாகுதலை, அவருக்கு இருக்கிறதான அவர் எவ்வளவு பெரியவர் என்கிறதை, அந்த கர்த்தத்துவத்தை இங்கெல்லாம் என்ன செய்தவங்க அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல இன்னொரு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குயிஸ். இதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை அசட்டை பண்ணின ஒரு ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யார் சொல்லுங்க பார்ப்போம். சாலம் இல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். யாரு சாலம் இல்ல, யார சொல்ல முடியும்? ஒரு ராஜா ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமா காமிப்பாரு, அவன் அசட்டை பண்ணிடுவான். நேபுகாத்நேச்சார். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன தன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை திட்டம் தெளிவா சொப்பனத்துல சொல்லுவாரு. நீ இப்படி செய்வ, அதனால நான் உனக்கு இந்த தண்டனை தருவேன்னு என்ன செய்வாரு சொல்லுவார். ஆனாலும் அந்த பாருங்க, அந்த உள்ள அதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அறிவு, அந்த ஞானம் அவனுக்கு இல்லாதபடினால, உங்களுக்கு தெரியல, நான் வெளியே போய் மாட்டை போல நினைச்சுவான், புல்ல திம்பான், வெள்ளெல்லாம் வளர்ந்துரும், ஞானெல்லாம் எடுக்கப்பட்டுரும், ராஜாங்கத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, பைத்தியக்காரனை போல வெளியே இருப்பான். ஆனா காலங்கள் கடலும் போது திரும்பமாய் அவனுக்கு அந்த மகிமை அவருக்கு ஆண்டவர் என்ன செய்வார் கொடுப்போம். கர்த்தர் சில நேரங்கள்ல சொப்பனங்கள், சில வார்த்தைகள், சில உணர்வு, இருதயத்துல உணர்வு இருக்கும் நம்மளுக்கு, இதை செய்யாத, இதை போகாத அப்படின்னு சொல்லி உணர்வு இருக்கும். அதையும் நாம் அசட்டை பண்ணும்போது அந்த ஞானத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்கிறோம், இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் மதிகேடர்களா இருக்காதபடிக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே ஓடும்போது ஒவ்வொன்றும் வேதத்தின்படி அது ஆண்டவருக்கு உகந்ததா என்று ஆராய்ந்து எடுத்துக்கொண்டு நாம் ஓடும்போது நாம் ஞானம் உள்ளவர்களா இந்த உலகத்திலே வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொல்லிச்சுன்னா, ஹல்லேலூயா. ஓகே, இதுதான் நமக்கு இன்றைக்கு வசனம். ஹல்லேலூயா. ஞானம் மதியினம், அந்த நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது. மதியினத்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம். அவர்கள் நரக பாதாளத்துக்கு மதியீடான செயல்படுவோம் என்று சொன்னால் முடிவு நரக பாதாளம். ஞானமாய கண்மலாய கிறிஸ்துவை கற்றுக்கொண்டு வேதத்தின்படி நாம் நடந்து எல்லா காரியங்களையும் வேதத்தின்படி அலசி ஆராய்ந்து நாம் முடிவெடுத்து நடப்போம் என்று சொன்னால் நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. கம்பெனியில் இருக்காயா? வியாபாரம் இப்படிதான் பண்றது. என்ன மெசேஜ் வந்ததுப்பா? வசனத்தை கூட பண்ணுங்க பார்ப்போம். பாஸ் ஞாபகம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஒரு வசனம். உலகத்தின் ஞானம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கு? என்னத்தான் நீ ஏஐ கண்டுபிடிச்சாலும், என்னத்தான் நீ பண்ணினாலும், அவர் வச்சிருந்தது தான் நீ டெவலப் பண்றே தவிர்த்து ஒன்னால எதுவும் பெருசா என்ன செய்து விட முடியாது, உருவாக்கி நீ பெரியாலும் என்ன செய்திட முடியாது, காட்டிட முடியாது. ஹல்லேலூயா. அப்ப உலகத்தின் ஞானம் ஆண்டவருக்கு பைத்தியமாக அது இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கொலோசியர் 2:3 சொல்லுது, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஞானம் அறிவு எல்லாமே எங்க அடங்கி இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. ஸோ அந்த எழுந்து நிற்போம். ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுப்போம். நமக்கு அது கம்யூனியன் சர்வீஸாக இருக்கிறபடினால நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த 7 இந்த பாட்டு பிளே பண்ணுங்கம்மா, அந்த 7 தூண்களையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஞான கண்மலையாக உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த பாட்டு பிளே பண்ணுங்கப்பா. அந்த வீடியோவில் இருக்கிற பாட்டு பிளே பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த பாடலை நம்ம உணர்வோடு கூட நாம் பாடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த திருப்பந்தி எடுக்கிற இந்த வேளையில நாங்கள் அதை பரிசுத்தத்தோடு எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஞான கண்மலையாகி கிறிஸ்து எங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே, இந்த குணாதிசயங்களை எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி நாம் கேட்போம். ஹல்லேலூயா. சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம், பரிசுத்த ஆவியின் கனிகள். ஹல்லேலூயா. ஒரு மாயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம இந்த காலைகளில் ஒப்பு கொடுப்போம். உடம்போடு கூட இந்த பாடலை நாம் பாடி பரிசுத்த பந்திக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி என்று சொல்லி போய் துதிக்கிறோம் அப்பா. நன்றி. நாம் ஆண்டவரிடத்துல வாய் திறந்து முழு மனதாக இந்த பாடலின் பொருளை உணர்ந்து நாம் பாடுவோம். கொஞ்சம் சவுண்ட் கொடுக்க முடியுமா? இல்லையா? வாலி வந்திருக்கிறேன்
யாரையும் நம்பி வரலப்பா. எப்படி அடிக்கடைந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ, எப்படி என்னுடைய இருதயம் இருக்குதோ அப்படியே வார இயேசப்பா. என்னால முடியல ஆண்டவரே, நீங்க என்ன பொறுப்பெடுக்க ஆண்டவரே. என்னுடைய சுய சக்தியில, என்னுடைய சுய பக்தியில, என்னுடைய சுய ஞானத்துல, என்னுடைய சுய டிசிப்ளின்ல நான் எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்துட்டேன் ஆண்டவரே. அதனால ஜெயம் இல்லை. இன்றைக்கு உடைய சன்னிதானத்துல, உடைய ஆலயத்துல நான் எப்படி இருக்கிறதோ அப்படியே வரும். சொல்லுவோமா? ஒருவேளை யோசேப்பை போல நம்ம பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம் பிரியமானவர்களே. தானியேலை போல நன்றாக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். தானியேலுக்கு இருந்த அந்த சொப்பனத்தை விரிவாக்குகிற அறிவு ஞானம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆபிரகாமை போல ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். நாமாகவே வந்து நிற்கிறோம். ஏற்றுக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய கரத்தை பிடித்து நாம் நடக்கும் போது இந்த குணாதிசயங்கள் தன்னாக நமக்குள்ளே வருகிறதாக இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, இன்னைக்கு என் கரத்தை பிடிச்சிருக்கப்பா, நீங்க எனக்கு அந்த குணநலங்களை, ஆசீர்வாதங்களை, ஞானத்தை தாங்க. நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே சமூகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உள்ளக்கரை ஒரு விசைத்தோடு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றின்னு சொல்லி துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒரு விசைக்கூட ரிவர்ஸ் எடுத்துவிடு. ஒரு விசைக்கூட இந்த பாட்டை நம்ம அப்படியே உணர்ந்து பாடி பரிசுத்த பள்ளிக்கு ஆயத்தப்படுவோம். பாஸ்டர் வருவது கொஞ்சம் டிலே ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லி துதிக்கிறோம். ரிவர்ஸ் எடுத்துவிடு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாட்டு சாங். ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரிக்கிற உணர்வோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, குணாதிசயங்களை எனக்கு தாங்கப்பா. ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே கேளுங்க. இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரச்சனை இறங்கி இருக்கிறது. அவருடைய நாமத்தை நம்பி வந்திருக்கிற நம்மை அவர் நிரப்பி இந்த இடத்துல ஆசீர்வதித்து அனுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையை பலன் செய்யும் பிரியமானவர்களே. அது நம்மளை தற்காத்து நிற்கும். நம்முடைய பலன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. நாங்களாகவே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. மரியாதை போல ஆண்டவரே எங்களுக்கு ஒருவேளை பரிசுத்தம் இல்லப்பா. மரியாதை போல நம்புகிற ஒரு நம்பிக்கை இல்லை. நாங்கள் வீணாய் பாழாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. வேலையடைங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உடைய அப்பத்தை திராட்சரசத்தை நாங்கள் புசிக்கும் போது ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஆண்டவரே ஆரம்பிக்கிறோம். You have all the communion set. நீங்க எல்லாரும் அந்த பரிசுத்த பந்திக்குள்ளதை கையில பெற்றிருக்கீங்களா? We go.
Open the bread and wait for one another. அப்பத்தை நாம் பிரித்து ஒவ்வொருக்காக நாம் கொடுத்திருக்கிறோம். You know, Jesus died for us, உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். and He is alive, அவர் உயிரோடு எழுந்தார். and He lives in our hearts. அவர் நம்முடைய இதயத்திலே வாசம் செய்கிறார். And then He gives us the Holy Spirit. அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். And the Holy Spirit is the one that makes Jesus real to us. அவர் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Without the Holy Spirit, we do not understand Jesus. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள முடியாது. But with the Holy Spirit, Jesus is as real to us as to the disciple. பரிசுத்த ஆவியானவருடைய துணையினால தான் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சீஷர்களாய் நாம் இருக்கிறோம். So let's pray to the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். In your own way. உங்களுடைய சொந்த பகுதியிலே நீங்கள் As ஜெபிங்க. you open your heart, உங்களுடைய இதயத்தை திறந்து கொடுங்கள். open your mouth, உங்களுடைய இதயத்தை வாயை திறந்து ஜெபிங்க. and say, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, you are God. நீரே ஆண்டவராய் இருக்கிறீர். You have been sent by Jesus. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அனுப்பினீர். I open my heart to you. என்னுடைய இதயத்தை உமக்கு நான் திறக்கிறேன். Help me to know Jesus. இயேசுவை நான் நன்றாக புரிந்து கொள்ள உதவி செய்யும். So if you are filled with the Spirit speaking in tongues, let's pray right now. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி அந்நிய பாஷைகளில் ஜெபியுங்கள். Kurasakara bakasatara bakasikuru bori anda. Okorakara kasakara bari andara bari anda. Hallelujah. Kurabakasakara bari andara bakasanda. As you speak in tongues, you don't know what you are speaking. அந்நிய பாஷையிலே பேசும்போது ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ளே But it is real. நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கிறீர்கள். Because it's your spirit speaking. என்று சொன்ன உங்களுடைய ஆவி ஜெபிக்கிறது. And your spirit is greater than your mind. உங்களுடைய சிந்தையை பாருங்கள், உங்களுடைய ஆவி பெரிதா இருக்கிறது. Your mind cannot understand Jesus. உங்களுடைய சிந்தை இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. But your spirit can understand உங்களுடைய Jesus. ஆவி இயேசுவை புரிந்து கொள்ள So let முடியும். your spirit pray right now. ஆவி நீர் ஆவியிலே நிரம்பி ஜெபியுங்கள். Hallelujah. Kurabakarabakasanda. Okoriandara makasipirianda. Hallelujah. Kurakaramakasande. Oh, kurakarabakasanda. Kurubukurabakasakaramakasanda. Kurubukurabakasakaramakasanda. Ask the Holy Spirit to reveal Jesus to you right now. Kuramasanda. Ask the Holy Spirit to fill you with Jesus. The Holy Spirit caused Mary to be pregnant. And the Holy Spirit can cause Jesus to be real inside you. Hallelujah. Kurataramakasanda. Okurapakarianda. Kurasakaramarianda. Kuramakasanda Ramasanda. Kuramasanda. Jesus himself said, I will not leave you orphan. I will come to you. இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னார், உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார். And Jesus said, I come to you by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நான் உங்களோடு கூட வருவேன் என்று சொன்னார். So Jesus wants to come to you now. ஆகவே இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட வர விரும்புகிறார். By the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட Karamasataramasandai, Kuramakasandai, Okuratakaramagasandai, Kurakuratakarabakasandai, Kuramakasandaramasandai, Kuramakasandaramakasandai, Oh Shukuramakasandai, Orumukurabakaramakasandai, Kuramama. Let the Holy Spirit fill you with Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Let the Holy Spirit fill your mind with Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசு வழியாக உங்கள் சிந்தையை தெளிவாக்கட்டும். Let the Holy Spirit fill your body with the power of Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசு வழியாக ஆவியானவர் சரீரத்தை நிரப்பட்டும். The Holy Spirit is the one that raised Jesus from the dead. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை And the Holy Spirit want to raise the power of Jesus inside you. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அந்த வல்லமை நமக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர்
Sanda, Kurama Sanda. Receive the power of Jesus through the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Kurama Kasata, Kurama Kasande, Kurama Kasanda, Rabaka Sata, Kurama Sanda. Jesus on the cross said, "It is finished." இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். I have paid for you in full. அவர் நமக்கு செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செலுத்தி You do விட்டார். not need to carry any more of your burden and sin. உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இனி சுமந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Hallelujah. So give it to Jesus right now. எல்லாவற்றையும் இயேசுவிடத்திலே விட்டு Give it விடுங்கள். to Jesus. இயேசுவிடத்திலே All your விட்டு burden, எல்லா பாரங்களையும் all your trouble, எல்லா all பிரச்சனைகளையும் your எல்லா sickness, வியாதிகளையும் He has paid for you. எல்லா வேதனைகளையும் கொடுத்துவிட It அவசியமா is free எல்லாம் உங்களுக்கு இலவசமாய் அவர் கொடுக்கிறார். if you believe. நீங்கள் விசுவாசித்தால் Ask the Holy Spirit to help you and say, "I believe." பரிசுத்த ஆவியானவரே எனக்கு துணை Hallelujah. I believe. நம்புகிறேன் என்று I சொல்லுங்கள். believe. நம்புகிறேன் என்று I சொல்லுங்கள். have faith in Jesus. எனக்கு விசுவாசம் The Holy இருக்கிறது. Spirit is helping me now. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து Oromoko கொண்டிருக்கிறார். Sata, Oromoko Satarama Kasike, Kurama Satarama Sande, Kurama Kasakarama Sanda, Kurama Kasikirianda, Kurama Kasanda, Kurama Kasanda, Kurama Kasanda, Kurama Karama Kasanda, Kurama Kasanda. I receive the glory of Jesus. இயேசுவின் மகிமையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். I receive the miracle of Jesus. இயேசுவின் அற்புதங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். It is not by might, it's not by power, but by the Spirit of the Lord. பலத்தினால் அல்ல பலத்தினால் ஆண்டவருடைய ஆவியினாலே அதை பெற்றுக்கொள்கிறோம். Shakaramarianda. Lift up your hand, lift up your hand, கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். and let your face look towards heaven. உங்களுடைய விசுவாசத்தை And ஆண்டவருடைய receive, and ஆண்டவருக்கு receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you, Jesus. Thank you, நன்றி Jesus. இயேசுவே என்று சொல்லுங்கள். Kuramakarama-sanda, Kuramakasakarama-kasanda, Kuramakasanda, Kuramasanda. Hallelujah. Jesus said, "Your feet will tread upon snake and scorpion, வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னால் and they were not able to harm you." நீங்கள் தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பீர்கள், அது உங்களை Jesus சேதப்படுத்தாது என்று said, சொன்னார். "I give you authority over every evil and darkness and fear." எல்லா பிசாசுக்கும் எதிராக நான் உங்களுக்கு அதிகாரத்தை வல்லமை கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார். And it is by the power of my spirit. அது அவருடைய வல்லமையினாலே அபிஷேகத்தினாலே கொடுக்கிறார். Hallelujah. Let the Holy Spirit give you the authority of Jesus பரிசுத்த ஆவியினாலே அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். to take authority over every darkness right now, எல்லா இருளுக்கு எதிராக அந்த வல்லமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். every fear. எல்லா பயத்துக்கும் விரோதமாக Hallelujah. Hallelujah. Exercise the authority now. Exercise the authority now. அதிகாரத்தை நீங்கள் In the name of செயல்படுத்தி Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Say, "In the name of Jesus." இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே By the power of your spirit. பரிசுத்த ஆவியானவர் In the வல்லமை name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே By the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்குகிறது. I take authority over you. எல்லா அதிகாரத்துக்கு விரோதமாய் வல்லமை எடுக்கிறோம். You evil, you have no power over me. எந்த இருளுக்கும் பிசாசுக்கும் இனி வல்லமை கிடையாது. Hallelujah. 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 Oh, glory to Jesus. Glory to Jesus. இயேசுவுக்கே மகிமை. Amen. Amen. I want you to look up here. இங்க பாருங்க எல்லாரும். Jesus died on the cross. இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். He raised on the third day. மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். And He gave us the greatest gift. அவர் ஒரு விசேஷ ஒரு பரிசை நமக்கு கொடுத்தார். Besides our sin being forgiven. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார். And a new life. ஒரு புது வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார். He gave us a greatest gift. ஒரு விசேஷ ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார். It's the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர். Amen. Amen. And the Holy Spirit is the one that continue the work of Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் வழியாக ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கிறார். Amen. Amen. The Holy Spirit cannot come until the blood of Jesus was shed. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. So the Holy Spirit is free. It coming to you is free. அந்த ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். But it cost the life of Jesus.
Jesus. அது இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அவருக்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Amen. Let's take the break now. அப்பத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Before we drink the cup, it symbolizes Jesus' blood. அந்த ரசத்தை நாம் குடிப்பதற்கு முன்பாக இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. The blood of Jesus gives us a new covenant. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு புதிய உடன்படிக்கையை கொடுத்தது. The new covenant is, in the old covenant, God dwelt in the tabernacle. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் எழுந்தருளினார். And God dwelt in the temple. அவர் அந்த ஆலயத்திலே எழுந்தருளினார். But now in the new covenant, God dwelt in our heart. இந்த புது உடன்படிக்கை காலத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். Amen. When you leave this place, Jesus is in your heart. நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது ஆவி இயேசு கிறிஸ்துவுடைய இதயத்தை நிரப்புவார். Jesus is going to be with you Sunday afternoon, Sunday evening. Jesus is going to be with you. இந்த இரவு மத்தியானம் சாயங்கால வேளையில் இயேசு உங்களோடு கூட இருக்க போகிறார். Jesus is going to be with you on Monday. நம்ம திங்கட்கிழமை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். On Tuesday. செவ்வாய்க்கிழமை இருப்பார். And throughout the week. இந்த வாரம் முழுவதும் அவர் நம்மளோடு கூட இருப்பார். It is a new covenant. God is speaking inside you. இந்த புது உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். Doesn't matter how you feel, God is inside. நீ எப்படி நீங்க உணர்ந்தாலும் சரி இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். Let's drink the cup right now. இந்த ரசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. I want you to lift up your hand. உங்களுடைய கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். And knowing that God is inside you. இப்பொழுது இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்கள். Begin to thank Him right now. ஆண்டவரை உயர்த்தி Thank Him right now. நன்றி சொல்லுங்க. Thank Him right now. நன்றி சொல்லுங்க. God, you are with me. ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கிறதுக்கு God, you are inside me. ஆண்டவரே என்னுள்ள நீங்க இருக்கிறீங்க. Wherever I am, you are always with me. நான் எங்க போனாலும் நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. No one can take you away from me. ஆண்டவரே உம்மை என்னிடத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது. My heart is your temple. ஆண்டவரே என்னுடைய இதயம் உம்முடைய ஆலயமா இருக்கிறது. Washed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால என்னை கழுவுங்க. And your glory is upon me. ஆண்டவரே உம்முடைய மகிமை என் மேலே இருக்கட்டும். And I'm going to trust you. உம்மை நான் நம்புகிறேன். I'm going to praise you. உம்மை துதிக்கிறேன். So I want you to lift up your hand and thank God for the coming week right now. நீ வர கைகளை உயர்த்தி வருகிற வாரத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. It's going to be a good week. இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். Amen. Amen. It's going to be a blessed week. இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாரமா இருக்க It's போகிறது. going to be a miracle week. இந்த வாரம் அற்புதத்தின் வாரமா இருக்க போகிறது. Because God is inside me. என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். Everything outside may change. ஒருவேளை வெளியே உள்ள காரியங்கள் But மாறலாம். God is the same yesterday, today and forever. ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக It's இருக்கிறார். going to be a great week. இந்த வாரம் பெரிய வாரமாக நமக்கு இருக்க போகிறது. Thank Jesus right now. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you for the food. ஆண்டவரே Thank you for the finances. பண உதவிகளுக்காக. Thank you for the good health. ஆண்டவரே நல்ல பலத்துக்காக Thank you சுகத்துக்காக. for wisdom. ஆண்டவரே நல்ல ஞானத்துக்காக நன்றி. Thank you for your ஆண்டவரே protection. பாதுகாப்புக்காக நன்றி. Thank you for your guidance. ஆண்டவரே உம்முடைய நடத்துதலுக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for all my children, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நன்றி all சொல்லுகிறோம். my parents, எங்களுடைய பெற்றோருக்காக நன்றி all my சொல்லுகிறோம். spouses. ஆண்டவரே மனைவிகளுக்காக Oh நன்றி Lord, சொல்லுகிறோம். you are with me. ஏன்னு சொன்னா எல்லாவற்றையும் எங்களோடு You are இருக்கிறீர். inside ஆண்டவரே me. எங்களுக்குள்ளாக நீர் And இருக்கிறீர். I worship you ஆண்டவரே உமக்காக நான் எழுந்தருளுவேன். and give thanks to you. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென்.